Hi friends, welcome to 7 minutes channel. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழில பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். நானும் அண்ணாவும் சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம இப்ப மீடியம் வச்சுக்கலாம். இத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வச்சுக்கிட்டு குக்கர் எடுத்து மேலே வச்சுங்க. 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 150 ml குக்கரில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு வெங்காயம் எடுத்து போடணும். போட்டுக்கிட்டு இதை வதக்குறோம். ஹையில் கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை. இப்போ என் சிஸ்டர் வந்து சமைக்க போகிறாங்க. ஹாய், நான் தான் அண்ணாவோட சிஸ்டர் ரியாஷினி. இப்போ நல்லா இது போட்டுக்கலாம். என்னென்னு பார்த்துக்கலாம். பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறமா பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்படின்னா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம கிண்டிக்கலாம். நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. பாப்பாவா நம்ம பச்சை மிளகா போடுவோம் வந்து சரிண்ணா. இப்போ நம்ம பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கொடுப்போங்க. இதை நம்ம போட்டோம். போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நம்ம நல்லா கிண்டிக்கிட்டாலும் அந்த காரம்லாம் வரும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக போட்டுக்கிட்டாச்சு. இப்போ அந்த ரெட் கலர்லாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அம்மா மீதி அண்ணாவா பண்ண சொல்லலாம். அண்ணா எங்கவா மீதி பண்ணு. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல கலர் வந்துச்சு எண்ணெயில. இப்போ கொத்தமல்லியே போட்டுக்கலாம். புளிஞ்சிலிருந்து புளிஞ்சு போட்டுக்கலாம். பார்த்து செஞ்சுக்க போது உங்களால பார்த்து போடுங்க. இஞ்சி போட்டு போட்டாச்சு. வந்து பாருங்க. சரி, கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஹைல வச்சுக்கலாம். நல்லா பாப்பா அந்த தயிர் எடுத்துக்கவா? இதோ வரேன். வந்து நீயே ஊத்து. இப்ப நம்ம தயிர் ஊத்திக்கலாம். ஃபுல் பேக்கெட் நம்ம ஊத்திக்கலாம். இப்போ நான் ஃபுல் பேக்கெட் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்க, கலர் ரெட்டாக கூட தயிர் ஆகுது. இப்போ நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம் ஒரு மாட்டுக்கு. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கலாம். அண்ணா இங்கே தக்காளி கொண்டு வா. நீயே போடு. தக்காளி போட்டுட்டு எம்மையா வந்திருக்கு. நல்லா வாசனமும் அடிக்குது. நீங்க சமைக்கும் போது வாசனை அடிக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. தக்காளிலாம் வதங்கிடுச்சு. சிக்கன் போடுறோம். நான் போடுறது நாட்டுக்கோழி. நீங்க என்ன கோழி போடுறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹைல வச்சுக்கோங்க. போட்டுட்டு
ஆயா இப்ப சிக்கன்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமா ஊற்றிக்கிறாச்சு. இப்ப ஸ்பூன் கண்டி எடுத்துட்டு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சாச்சு. 2 விசில் வர்றது வரைக்கும் நம்ம சோறு அந்த இது பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்ப பற்ற வச்சாச்சு. இப்ப நான் இதுல தண்ணிலாம் வச்சுக்கோங்க. இப்ப மேல வச்சாச்சு. இப்ப வெயிட் பண்ணுவோம். நாங்க குழந்தைங்கனால சூட தூக்க முடியாதுன்ட்டு அம்மாவே பண்ணணும். அரிசி சிக்கன் வந்ததுக்கு அப்புறமா அரிசி போட்டு தம் போட்டாங்க. நாங்க குழந்தைங்கனால பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக ஃபுல்லாவே நாங்களே பண்ணி காமிச்சிடுறோம். இப்ப சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இப்ப எடுத்துடலாம், பிளேட்டை போட்டுடலாம். நீங்களும் நம்ம வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருந்தது நீங்களும் சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை